மேடம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம திருமுறை விளக்கம் பார்த்துட்டு வரும். முதலாம் திருமுறை திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை. திருச்சிற்றம்பலம் 42 திருக்கோட்டிக்கா. கும்பகோணம் கதிராமங்கலம் சாலையில இருக்கு. இன்று நன்று நாளை நன்றென்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துண்டு சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. மகிழ்ச்சியான நாள், பூரிக்கும் புனித நாள் என்று எண்ணி மகிழும் பொய் வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். ஜோதியாய் திருமேனியாய் மதியும் கங்கையும் கொன்றை மலரையும் சூடிய சிவனார் திருக்கோட்டிக்காவில் உள்ளார். அவரை வணங்கினால் உமக்கு நன்மை உண்டாகும். அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து இராது நீர் நல்லதொரு நெறியினை நாடுதும் நடமினோ. வில்லையென வானுதல் வெல்வளையார் பாகமாம் கொல்லை வெள்ளை ஏற்றினான் கொடிக்காவு சேர்மினே. துன்பமான வாழ்க்கையை விடுங்கள், நல்ல நெறியில் வாழுங்கள். ஒளி வீசும் நெற்றியும் வளையல்களும் கொண்ட உமையம்மை பாகனாய் காலை வாகனம் வீற்றிருக்கும் பெருமாள் உறைவது திருக்கோடிக்கா. அதுவே உடல் நலத்தை தரும். துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதொரு நெறியினை சார்தல் செய்ய போதுமின் அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்து சென்னிமேல் கொக்கிற்கு அணிந்தவன் கோடிக்காவு சேர்மினேன். துக்கமும் சோர்வும் தரும் வாழ்க்கையை விடுங்கள், ஒரு நல்ல நெறியில் சேர்ந்து அதன்படி நடந்திடுக. ருத்ராட்சமும் சடையில் கங்கையும் கொக்கின் இறகும் கொண்ட இறைவன் வீற்றிருப்பது திருக்கோட்டிக்கா. அங்கு சென்றால் துன்பங்கள் தீரும். பண்டு செய்த வல்வினை பற்றற்ற கெடும்வகை உண்டு. உமக்கு உரைப்பனால் ஒல்லை நீர் எழுமினோ. மண்டு கங்கை செஞ்சடை வைத்த மாதொரு பாகமாக கொண்ட கந்த மார்பினன் கோடிக்காவு சேர்மினே. முற்பிறவியில் செய்த தீவினைகள் அகலும். எனவே சொல்வதை கேளுங்கள். கங்கையை ஜடையில் கொண்ட உமையொரு பாகனாய் உள்ளவர் திருக்கோட்டிக்காவில் உள்ளார். அங்கு சென்று அவரது திருவடியை வணங்கி வினை கெட்டு போக தொழுங்கள். முன்ன நீசை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்ன நீரிடம் பையில் முழுகிறே. எழுமினோ பொன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் கொன்னலும் வேலினும் கோடிக்காவு சேர்மினே. முற்பிறவி பாவம் போக சிவனை சிந்தித்து வணங்காது நீங்கள் துயரத்தில் விழுந்து மூழ்கிவிட்டீர். அதிலிருந்து எழ வேண்டாமா? கொன்றை சூடியவனும் பூதகணங்கள் பாட ஆடல் புரிபவனும் சூளப்படை கொண்டவனுமான சிவன் திருக்கோட்டிக்காவில் உள்ளான். அவனை வணங்கி நலம் பெறுங்கள். ஏவமிக்க சிந்தையோடு இன்பமெய்தலாமென பாவம் எத்தனை நீர் செய்தொரு பயனிலை. காவல் மிக்க மாநகர் காய்ந்து வெண்கணல் பட கோவமிக்க நெற்றியான் கோடிக்காவு சேர்மினே. இறைவனை வணங்காமல் இகழ்ந்து பேசி இன்பம் அடைய முடியாது. பாவத்தால் துன்பம் தான் வரும். முப்புறங்களை அழித்து சாம்பலாக்கிய நெற்றிக்கண் கொண்ட பெருமான் திருக்கோட்டிக்காவில் வணங்கினால் இன்பமும் ஏற்றமும் உண்டாகும். ஏனழிந்த வாழ்க்கை இன்பமென்று இருந்து நீர் மானழிந்து மூப்பினால் வருத்தல் முன்னம் வம்மினோ. பூனல் வெள்ளெலும்பினான் பொன்திகழ சடைமிடி கோணல் வெண்பிறையினான் கோடிக்காவு சேர்மினே. வாழ்க்கையே சிறந்தது என்று நினைத்து அழிந்து வயதான பின் வருத்தம் கொள்ளும் முன்பு எலும்பு மாலை அணிந்து சடையில் வெண்மதி சூடிய பெருமானை திருக்கோட்டிக்காவில் வணங்க நல் இன்பம் உண்டாகும். மற்ற வாழ்க்கையை மெய்யெனும் மனத்தினை தவிர்த்து நீர் பற்றி வாழ்வின் சேவடி பணிந்து வந்து எழுமினோ. வெற்றிகொள் தசமுகன் விரல் கெட இருந்தோர்
குற்றமில் வரையினான் கோடி காவு சேர்மினே. இந்த வாழ்க்கை பொய்யானது, அதை மனதில் கொள்ளுங்கள். இறைவனை போற்றி அவன் திருவடியை வணங்கி வாழுங்கள். அஞ்ஞானத்தை விடுங்கள். கைலையில் ராவணனின் வலிமையை அடக்கிய இறைவனை காண திருக்கோட்டிக்காவிற்கு செல்லுங்கள், மகிழ்ச்சியை பெறுங்கள். மங்கு நோய் உரும்பு பிணி மாயும் வண்ணம் சொல்லுவன், செங்கன்மால் திசைமுகன் செஞ்சலந்து காண்கிலா, வெங்கல்மான் விடையுடைய வேதியன் உரும்பும் ஊர், கொங்குலாம் வனம்பொழில் கோடிக்காவு சேர்மினே. உடலில் துன்பம் தரும் நோயும் முழுவதுமாக நீங்கிவிடும். திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவன் காளை வாகனம் ஏறிய அந்த பிரானின் ஊரது திரு கோட்டிக்கா என்று உணர்ந்து வணங்குங்கள். தட்டோடு தழை மயிர்பீலி கொள் சமணரும் பட்டுடை விருது கிளினார்கள் சொற்பயனிலை, விட்ட புன் சடையினான் மேதகும் முடிவோடும் கொட்டடைந்த ஆடலான் கோடிக்காவு சேர்மினே. மயிலிறகு கொண்ட சமணர்கள் பட்டுடையில் உறங்கும் சாக்கியர்களும் சொல்வது பயனற்ற சொற்கள். எனவே பொன்சடை திகழ உழவுக்கு ஏற்ப ஆடல் புரியும் ஈசனை திரு கோட்டிக்காவில் வணங்கி நன்மை பெறுங்கள். கொந்தனி குளிர் பொழிர் கோடிக்காவு மேவிய செந்தழல் உருவனை சீர்மிகு திரளுடை அந்தனர் புகழியுளாய் கேள்வி நாண சம்பந்தனர் தவிழ்வல்லார் பாவமான பாருமே. திருக்கோடி என்னும் திருத்தலத்தில் மறையோர் போற்றும் இறைவனை ஞான சம்பந்தன் பாட அந்த பதிகத்தை பாடியவர்கள் துன்பம் அழிந்து போகும். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.